கொஸ்டின் நம்பர் 98ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, வாழை கூட்டல் இலையை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்குங்க. என்ன விதினா அப்படியே எழுதுறேன் பார்த்துருங்க. இ இ ஐவழி எவ்வும். ஓகேங்களா? இ இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்றதாங்க விதி. ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாழை கூட்டல் இலை அப்படி தானே கொடுத்துருக்காங்க. வாழை கூட்டல் இலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லையை எப்படி பிரிக்கலாம், எள்ளு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஐ இருக்குது, இங்கே ஈ இருக்குது. உயிரும் உயிரும் சேருமானா சேராது. அப்போ இந்த இடத்துல என்ன வேர்டு வந்திருக்கு பாருங்கள், ஐன்ற வேர்டு வந்திருக்கா. அப்போ ஐன்ற வேர்டு வந்துச்சுன்னா ஈன்ற வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்போ இது எப்படி மாறும்னா வாழை கூட்டல் ஈ கூட்டல் இலைன்னு மாறுங்க. ஓகேங்களா? ஈ கூட்டல் இலைன்னு மாறும். இப்போ இந்த ஈயும் ஈயும் இணைஞ்சு ஈ அப்படின்ற வேர்டா நிற்கும். அப்படியே சேர்த்து எழுதிடலாம் வாழை, அந்த லை அப்படியே எழுதிடலாம் லை, வாழை இலை இப்படின்ற மாதிரி புணரும். ஓகேங்களா? இதுதாங்க நமக்கான ஆன்சர். இதுதான் நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். வாழை கூட்டல் இலைன்னு இருந்ததை வாழை இலைன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதே வேற உயிரெழுத்து வந்தால் என்ன சார் பண்ணுறது, நமக்கு இ இ ஐன்ற வேர்டு வந்துச்சா இந்த ஈ யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஆன்ற வேர்டு வந்துச்சுன்னா என்ன வவ்வுன்னு சொல்லியிருக்கோம். ஆக வந்துச்சுன்னா இவ்வுன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கார்டு கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.